கேஎல்பி அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காப்ல. பேங்க் வாங்க பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒரு பிரான்ச்சு. டயானா யாரு சார்? டயானாவா? எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பீங்க, மறைச்சு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் அவுத்து காமிச்சிருவோம்னா சப்பு சப்பு நல்லா அறிய மாட்டீங்களா? ஏய் சும்மா சொல்றதெல்லாம் கேட்காத, நீ பாட்டு கூடாது, பேசாம இரு. உயிருக்கு உயிரா ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நீங்க துரோகம் பண்ண வந்து தெரிஞ்சுச்சு? ஓ சாக்கு பத்தல சரிக்கா, அண்ணனுக்கு கால் பண்றீங்களா? கால் பண்ணிருக்கா. மாமா மாமா இந்த பேங்க்ல இருந்து வந்துட்டாங்க மாமா, யாரோ உங்களை தேடி. வாங்க. லேட் ஆகுமா? இல்ல வந்துடுவாங்க. பேங்க்ல இருந்து வந்துருக்காங்க மாமா. என்னன்னு தெரியல, உங்களதான் கேட்கணும். சுந்தர் நீங்களா? ஆமா. ஏன் சார் லோன் வாங்கினா கட்ட மாட்டீங்களா? உங்களை தேடி நாங்கள் வீடு வீடாக வரணுமா? உங்ககிட்ட கடை வாங்கியிருக்க குத்துன இல்ல எந்த லோனு என்ன சார், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடை வச்சு ஒரு பெரிய வீடை கட்ட போகிற அப்படின்னு சொல்லி லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா லோன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு ஆகுது. அதில் 6 மாதம் கூட சரியாக டியூ கட்டலை. 2 வருஷமா ஆள் அப்ஸ்காண்டுமா? இல்ல சார், இல்லப்பா. என்ன இல்லப்பா? இல்ல சார், இது வந்து என்னது என்னது இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்க சார் லோன் வாங்குனாங்க? லோன் வாங்கினது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஎல்பி அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காப்ல. பேங்க் வாங்க பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒரு பிரான்ச்சு. அம்மா உங்க பேர் என்ன? டயானாவா? டயானா இல்ல, எலிசபெத் ராணி. என்னம்மா? எலிசபெத் ராணி. டயானா யாரு சார்? டயானாவா? 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 ஹஸ்பண்ட் ஆஃப் டயானா அப்படின்னு போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் போட்டு. உங்க பேர் சுந்தர் தானே? யார் மாமா டயானா? இல்லப்பா. இது சரி வராது. இந்த பா, ஏய் ஏய் எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. பாத்தீங்க அப்படின்னா லோன் வாங்கிருக்கீங்க சரிங்களா? சரி, நீங்க எனக்கு போன் அடிக்க வேண்டியதானே? எனக்கு போன் அடிக்காம நீங்க எப்படி வந்தீங்க? உங்களுக்கு போன் அடிக்காம எப்படி? ஏன் சார் போன் அடிச்சுட்டு வந்தா புட்டுலாம் தெரிஞ்சிரும்னா? எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பீங்க, மறைச்சு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் அவுத்து காமிச்சிருவோம்னா? சார் அனாவசியமா நான் லோன் கட்டுனா கரெக்டா மாசம் நீங்களா கிளம்பி வர்றீங்க? எது போன் அடிக்காம? சார் நாங்க போன் அடிச்சோம் சார், நாட் ரீச்சபிள். நான் 2 வருஷமா ஒரே நம்பர் தான் வச்சிருக்கேன். 2 வருஷமா ஒரே நம்பரா வச்சிருக்கீங்க? ஒரே நம்பர் தான் வச்சிருக்கேன். கால் பண்ண நாட் ரீச்சபிள் யாருக்கு சார் தெரியும்? அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலியா ஒரு நம்பர் வாங்கி இப்ப ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு ஒருவேளை அந்த பொண்ணு பேர்ல சார் இப்ப அந்த டயானான்றது யாரு சார்? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. சார் நீங்க வந்து அது இல்ல அவரா அத சொல்லி ஏங்க நான் பேசிட்டு இருக்க மாட்டேங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? டயானா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? மொத்தமா ஜப்தி பண்ணி விட்டு டவுசரோட ஓட விட்டுறோம் பாத்துக்கங்க. சார் வர்றத பாத்துக்கிறீங்களா சார்? டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்ட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? என்கிட்ட பண்ணி சிக்கினா முத யாரு டயானா? காசெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். காசெல்லாம் அப்புறம் நாங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க. யாரை கேட்டுங்க முதல்ல வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஏங்க நீங்க காசை வாங்க. நீங்க யாரை கேட்டுங்க பேங்க்குள்ள வந்து லோன் வாங்குனீங்க? ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. அம்மா உங்க புருஷன் வந்து பேங்க் ஏமாத்துற மட்டும் இல்லாம உங்களையும் ஏமாத்துறாரு. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? டயானா யாரு? யார் டயானா? அந்த ஆளு வந்து பேசிட்டு இருக்காங்க. யார் டயானா கேக்குறாருல? அம்மா இவர அப்படி இருங்க அம்மா. இவர அப்படி விட்டோம்னா அப்படியே ஓடிடுவாப்ல. நீங்க போங்க போல வெளிய. சார் நீங்க இப்படி இருந்து கேட்டு வந்துருங்க. இங்க வாங்க. கேட்டுக்குள்ளையா? அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. என்ன பண்ணுவீங்க? அம்மா இவர் வாங்க. நீங்க கிளம்புங்க மொள. எங்க கிளம்ப? என்னங்க உங்க குடும்பத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களா? கிளம்புங்க. எங்க குடும்பத்துல வந்து என்ன பண்றாங்க? சொல்லுங்க முதல்ல. இதுதான் உமன் பவர்ன்றத கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சாங்க பாத்தீங்களா? யார் டயானா? மூடு ஒரே தான் லென்த் பண்ற. மா உங்க புருஷன் வந்து வாங்குனதுக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. இங்க இருங்க. அவரு மொத்தமா இது வந்து அடமான வச்சு மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஏன் சொல்லுங்க. ஏதோ ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. நாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ண போறோம். ஆனா அங்க என்ன சொல்றாங்க? பேங்கே ஏமாத்த பார்த்திருக்காரு உங்க புருஷன். அதாவது என்ன பண்றா அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேர்ல கிடையாது. ஆனா அவர் பேர்ல இருக்குன்ற மாதிரி பத்திரத்தை வச்சு பேங்க் வந்து ஏமாத்தி இருக்காரு. இன்னொன்னு விஷயம், புருஷன் எவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரா? அதெல்லாம் எதுவும் வாங்கின விஷயமே எனக்கு இப்பதானே தெரியும். பாத்தீங்களா 75 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அதுக்கு உண்டான ப்ரூஃப். ஹலோ அட பாவி, எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னங்க சவுண்ட கொடுத்துட்டு இருக்கீங்க? வாங்குங்க தயவு செஞ்சு. ஆமா நான் சவுண்ட் போடலாமா? உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு புரியுதுல நான் என்ன பேச வரேன்னு புரியுதுல? பேசுங்க. நீங்க பேசுங்க, நான் பேசல. சொல்லுங்க டயானா யாருன்னு சொல்லுங்க.
இல்லல என்ன இல்லல போட்டோ எல்லாம் 75 லட்சம் ரூபாய் எதுக்கு வாங்குனீங்க? முத 75 லட்சத்தை வாங்கி என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. பெங்களூர் பிரான்ச்ல வாங்கிருக்கீங்க. அம்மா எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க புருஷன் யாரோ ஆட்டக்காரிக்கு 75 லட்சம் ரூபாய் வாங்கி இனாம் பண்ணிருக்காப்ல. இப்படி டான்ஸ் ஆடி இந்த படத்துல அம்மா பாத்தீங்களா? அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிருக்காப்ல. ஏங்க காமெடி பண்ண வந்தீங்க யாருங்க நீங்க? அப்ப 75 லட்சத்தை என்ன சார் பண்ணீங்க? நீங்க யாரு? நீங்க உண்மையிலே பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா சார், நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா இந்த லோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். இல்ல சோ இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு பேங்க் ஸ்டாஃப் மாதிரி எனக்கு பேங்க் ஸ்டாஃப் மாதிரி தெரியல சார். பயப்பிடிச்சிட்டான். எதுக்கு பணம் வாங்குனீங்க? 75 ஆட்டக்காரிக்கு செலவழிக்க. சார் எனக்கு அப்படி தலையே சுத்துது சார். எப்படி சார் ஒரு கட்டின ஒய்ஃப் மனைவிக்கு துரோகம் பண்ண முடியும் உங்களால? சும்மா இருங்க நீங்க இவரே கதிட்டு எனக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் என்ன கேட்க மாட்டீங்களா? சப்பு நல்லா அறைய மாட்டீங்களா? ஏய் சும்மா இருக்க. சொல்றதெல்லாம் கேட்காத. நீ பாட்டு அடிச்சுடாத. பேசாம இரு. எல்லாம் வாங்க அடிக்குது ஆசிக்கிறா. வா வா வா. உயிருக்கு உயிரா ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நீங்க துரோகம் பண்ண வந்து தெரிஞ்சுச்சு? ஓ நான் போவே இல்லையே அன்றே. எங்க போவே இல்லையா? போகாம எப்படி உங்க போட்டோ எல்லாம் போகும்? டயானா முதல்ல சைன் இருக்குமா? அது எப்படி போட்டுருக்காரு தெரியுமா? ஹஸ்பண்ட் ஆஃப் டயானா சுந்தர். சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. பிராடு. யார்? நான் பிராடா? அம்மா நான் நீங்களே சொல்லுங்க. நான் பால உங்க ஹஸ்பண்ட் பிராடா? பெங்களூர்ல ஒரு ஒய்ஃபா? ஏல நீ என்னடா அந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு நின்னு ஆடிட்டு இருக்க? வேற எப்படி சார் வாங்கிட்டு போனா உங்களுக்கு கொடுக்காம இருப்பேனா? அதத்தான் நீங்க டயானா கொடுத்துட்டீங்களே. ஆமா அதத்தாமா டயானா கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு கொடுப்பாரு? சத்தியமா இல்ல சத்தியமா அடிங்க அரதே அரதே. ஆதார் கார்டு வச்சு ஒரு சிம்மு வாங்கி அந்த சிம் நம்பரை கொடுத்து அந்த சிம்மை வந்து போலி ஆக்கி அந்த போலியானதை வச்சு பல அட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க புருஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் போலியாவே வாழ்ந்திருக்காரு. நான் போலினேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி லூசா நீ 2 வருஷம் முன்னாடி எங்கல போனே? பெங்களூருக்கு எங்கல போனே? பெங்களூருக்கு எங்க நான் போனேன்? நீ வேற வந்து நம்பவே மாட்டற. ஏய் போயா மல வெளிய. காசு கொடுத்துறாத கொடுங்க சார். காசு என்ன காசு கொடுக்க? வெளிய போக எதுவுமே இல்ல. 75 லட்சத்துக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சைன் பண்ணி கொடுக்கணுமா? அம்மா டயானா பேச்ச கூட நீங்க பேசிக்கீங்கமா சார். பணத்துக்கு நீங்க முதல்ல பதில் கர்நாடகா. கர்நாடகா. ஓ பெங்களூரு. அந்த சொல்றீங்க பெங்களூர். கர்நாடகா கிடையாது பெங்களூர். ஆமா பெங்களூர் டயானா. அம்மா திரும்ப சீக்கிரமா டயானா. போடா விடு மாமா. ஏய் போடா வெளிய. இருங்க ஒண்ணும் இல்ல. தம்பி சொல்லிருங்க. சொல்லிடுவாங்க. என்னது? நீங்க டயானா வச்சிருக்கீங்களா? ஏய் ஒன்றும் இல்லை இது வந்து சும்மா ப்ராங்க் சொன்னேன். அக்கா வந்து உங்களை வந்து ப்ராங்க் பண்ண சொன்னாங்கண்ணே. அவங்கண்ணே அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. அக்கா வாங்க அண்ணன் இழுத்து தெரிக்கிறீங்க வலிக்க போகுதுண்ணே. சேனல் அடிச்சு எனக்கு அங்கங்க வலிக்குது. எப்போ வந்து ஒத்தரம் கொடுத்துக்கிறேன் நினைச்சுக்காத. தடுப்பான்னு பார்த்தா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பேச விட்டு. அப்புறம் சுபம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சு விட்டுருவோம்.